அன்புமணியுடன் கூட்டணி வைத்த இபிஎஸ் ராமதாஸ் கொடுத்த ரியாக்ஷன். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்த நிலையில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனிடையே அன்புமணியிடம் அதிமுக கூட்டணி பேச்சு தொடங்கியது ஏற்புடையதல்ல எனவும் அன்புமணியை பாமக தலைவர் என எடப்பாடி பழனிசாமி கூறியது சட்டத்திற்கு எதிரானது எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலில் பேசிய இபிஎஸ் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பின்னர் பேசிய பாமக தலைவர் அன்புமணி திமுக அரசை அகற்றவே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பாமகவின் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சிக்கல் நீடித்து வரும் நிலையில் ராமதாஸ் தொடர்பான கேள்விக்கு அன்புமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க மறுத்துவிட்டனர். பாமக தொடர்பாக தன்னிடம்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ராமதாஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் ராமதாஸ் தரப்பினரை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று அன்புமணி நிபந்தனை விதிப்பதாகவும் அதனை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த சட்டசபை தேர்தலில் பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் அதைவிட கூடுதல் இடங்கள் கோரியதாக தகவல் வெளியானது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 5 இடங்களில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. அன்புமணியிடம் அதிமுக பேசியது தவறு என பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியின் தமிழ்நாடு தொலைபேசி மூலம் பேட்டியளித்துள்ளார். அன்புமணியிடம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது ஏற்புடையதல்ல எனவும் அன்புமணியை பாமக தலைவர் என எடப்பாடி பழனிசாமி கூறியது சட்டத்திற்கு எதிரானதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து தைலாபுரத்தில் நாளை செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.